பெற்றோர்களை கவனித்தல் என்பதை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை தான் பெற்றோரை கவனிக்கணும், பொம்பளைக்கு பெற்றோரை கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கும்போது அப்படி நினைச்சால் சரி, கூடுதல் தகுதி உள்ளவன் இருக்கிறான், அவன் 2 மடங்கு சொத்து வாங்குவான்ல, அதனால அவன் கவனிக்கட்டும்னு விட்டுடலாம். ஆம்பளை பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க, அப்போ என்ன வருதுன்னு கேட்டால் பொம்பளை பிள்ளை கவனிக்கணுமாங்கிற ஒரு அடிப்படையில் கேட்குறீங்க. அப்போ ஆம்பளை பிள்ளையா இருந்தால் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் 2 பேரும் அவங்க தானே பெற்றாங்க. பெற்றோர் என்கிற ஒரு அந்த சுமையை சுமந்தார்களே, ஆம்பளை பிள்ளைக்கு அந்த சுமையை தான் அவங்க சுமக்கிறாங்க, பொம்பளை பிள்ளையை பெற்றவர்களும் அதே சுமையை தான் சுமக்கிறார்கள். அப்போ பெற்றோர் கவனியுங்கள் என்ற அந்த கட்டளை ஆண்களே உங்கள் பெற்றோரை கவனியுங்கள் அப்படி குரானில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? குரானில் சொல்லப்படுற எல்லா இடமுமே எப்படி வரும்னு கேட்டால், அல்லாவுக்கு அல்லாஹ் வணங்குங்க, அல்லாவுக்கு இணை கற்பிக்காதீர்கள், பெற்றோரை நல்லபடியாக நடத்துங்கள்னு சேர்ந்து 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 வருது. அப்போ இணை கற்பிக்காதீர்கள் என்பது யாருக்குரிய கட்டளை? ஆம்பளைக்குள்ள மட்டும் கட்டளையா, பொம்பளைக்கும் சேர்த்தா? அல்லாவுக்கு இணை கற்பிக்காதீர்கள்னு சொல்லிட்டு பெற்றோரை கவனியுங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாவுக்கு இணை கற்பித்தல் என்பதில் யாரெல்லாம் வருவா? ஆண்கள் வருவாங்க, பெண்கள் வருவாங்க. பெண்களும் இணை கற்பிக்கக்கூடாது, ஆண்கள் இணை கற்பிக்கக்கூடாது. அது மாதிரி தான் பெற்றோரை கவனித்தல் என்பதிலையும் ஆண்களும் வருவார்கள், பெண்களும் வருவார்கள். 2 பேரும் என்ன செய்யணும்? பெற்றோரை கவனிக்கணும். அபுதுல்லா, அல்லாவை வணங்குங்கள், ஒலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள், வபில் வாலிதானி ஹசானா, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி 4:36 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.